அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரேன். சண்டே டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி வீடியோ குடுத்துட்டு வரேன். ஒரு 75 வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அத பார்த்துக்கங்க. அதேபோல இப்ப அப்டேட் பண்ற வீடியோஸுமே பிளேலிஸ்ட்ல குடுத்துருவேன். சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நெறைய எம்சிக்யூஸ் ஃபார்மேட் குடுங்க சார் அப்டி சொல்லி கேட்டிருந்தாங்க. எம்சிக்யூஸ் ரெடி பண்ணிட்டே வரேன். மேக்ஸிமம் ஒரு 1 ஆர் 2 மந்த்ல உங்களுக்கு நான் அந்த புக்லெட்ட குடுத்துருவேன். நீங்க அதுவரைக்குமே என்னுடைய சேனல் பார்த்துக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸ் வேணா நீங்க தனியா ஜாயின் பண்ணிக்கலாம். மத்தபடி பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு பேசிக்கா ஒரு 4 யூனிட், 5 யூனிட் நல்லா தரவு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணிட முடியும். அசால்ட்டா ஜேஆர்எஃப் வாங்கிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி ஸ்கோரே கட் ஆஃபா வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்ப நீங்க அழகா உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, அதெல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நான் போடுற வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அத பார்த்துட்டு வாங்க. அதேபோல யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ், பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்றேன். எம்சிக்யூஸ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமுக்குமே சிஎஸ்ஐஆரோ, ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பியோ, பிஜிடிஆர்பியோ, அப்புறம் டிஎன் செட்டுக்கு இல்ல சிஎஸ்ஆருக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்றேன். நான் இந்த வீடியோல சொல்லிடுறேனே. இப்போ யூஜிடிஆர்பிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்னு 5 புக்லெட் காம்போ, அதுக்கப்புறம் 7 புக்லெட் காம்போ, அதுக்கப்புறம் ஃபுல் செட். ஓகே. இந்த 5 புக்லெட்ல பாத்தீங்கன்னா 3 புக்லெட் எம்சிக்யூஸ் வரும். 6000 ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் புக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா புக்கு. இது கூட டெஸ்ட் பேட்ச். ஓகே, இது டெஸ்ட் பேட்ச். இது 5 புக்லெட் காம்போ. 7 புக்லெட்ல பாத்தீங்கன்னா இந்த மூணுமே வந்துரும். அதாவது இந்த 3 புக்கு எம்சிக்யூஸ், 1 புக்கு ஃபார்முலா, 1 புக்கு சொல்யூஷன், அதுக்கப்புறம் 1 புக்லெட் சண்டே டெஸ்ட் சொல்யூஷன், அதுக்கப்புறம் 1 புக்கு யூடியூப் அப்லோட் வீடியோ. ஓகே, இதெல்லாம் வந்துருங்க. தனியா வீடியோ உங்களுக்கு தனித்தனியா இன்னும் தனியா கொடுத்துறேன். ஓகே, இது 5 புக்லெட் காம்போ, 7 புக்லெட் காம்போ. இது உங்களுக்கு வேணுமா? இல்ல ஃபுல் செட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த 7 புக்கு பிளஸ் தியரி பார்ட் ஸ்டடி மெட்டீரியல் மொத்தமும் சேர்ந்து வந்துரும். பாலிடெக்னிக் படிக்கிறவங்க கம்ப்ளீட்டா கொடுத்துருவேன். யூஜி, பிஜி, காலேஜ் டிஆர்பி நடந்த எம்சிக்யூஸ் புக்லெட், ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் மொத்தமும் கொடுத்துருவேன். ஒரு பெரிய பேக்கேஜ். அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்க வேற லெவலா நீங்க நிறைய கான்செப்டை கத்துப்பீங்க. மேத்ஸை புதுசா பார்ப்பீங்க. டிஃப்ரெண்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இது இல்லாம நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸ் தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கிங்க. போடுற வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஊறப்பட்ட வீடியோ இருக்கு. நீங்க போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல ஒரு களஞ்சியமே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த டாபிக்ஸ்லாம் டீச் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நீங்க புதுசா டிஃப்ரெண்டா நிறைய விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க. அதனால சேனல்ல இருக்கிறதா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி மார்னிங், ஈவினிங் அப்டேட் பண்ற வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. இது ஒரு ட்ரையல் மாதிரி தான். இதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவோம். அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு வீடியோ கவனிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க, எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களால எந்த ஒரு எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். லெட் a and b a sequence of posterior numbers such that limit n tends to infinity n square an 5 ன்னு சொல்லிட்டாங்க. Then which of the following is true? இந்த क्वेश्चन ரொம்ப சிம்பிளா அப்ரோச் பண்ணுங்க. a என்ன சாய்ஸ்க்கு இது ட்ரூ ஆகும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணா போதும். a பாஸ்டீரியரா இருக்கணும். a greater than 0 இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லிமிட் n ஸ்கொயர் an வேல்யூ 5 வரணும். அப்போ வாட் இஸ் ஒரு an? நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் an 5/n ஸ்கொயர்னு சூஸ் பண்றேன். அப்போ n ஸ்கொயர் டைம்ஸ் 5/n ஸ்கொயர் போட்டீங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். Now take the limit n tends to infinity அப்ரோச் பண்ணீங்கன்னா வேல்யூ 5 வந்துடும். ஓகே, சிம்பிள். அப்போ நமக்கு an தெரிஞ்சிச்சு. பட் an உடைய ப்ராப்பர்ட்டி போகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? சம்மேஷன் an டைவர்ஜ் ஆகுது. சம்மேஷன் an கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி. ரூட் an கன்வர்ஜ் ஆகும். n டைம்ஸ் an கன்வர்ஜ் ஆகும்ன்றான். ஓகேவா? நம்ம எல்லா ஆப்ஷனும் போகணும். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சம்மேஷன் an எடுத்துப்போம். நாங்க கிடைக்கும் சம்மேஷன் an 5/n ஸ்கொயர். நம்ம 5 காமன் அவுட் பண்ணிக்கலாம். சம்மேஷன் 1/n ஸ்கொயர். இந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகும். வை? ஏன் இது கன்வர்ஜ் ஆகுது சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுது? அப்ப டைவர்ஜ்ன்றது இங்க ஃபால்ஸ். அதே போல மத்த ஆப்ஷன் போடுங்க. n டைம்ஸ் an பாருங்க. n டைம்ஸ் an போட்டீங்கன்னா n டைம்ஸ் 5/n ஸ்கொயர் which is nothing but 5/n. இப்போ சீரிஸ் போட்டு பாக்குறீங்க. சீரிஸ் இது டைவர்ஜ் ஆகும். 5 டைம்ஸ் 1/n சீரிஸ் 1/n டைவர்ஜ் ஆகும். ஏன்? இதுக்குமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் an இது கன்வர்ஜ் ஆகுன்றது ஃபால்ஸ். அப்ப இதுவும் ஃபால்ஸ். அப்ப இதுதான் ட்ரூ. ஆப்ஷன் பி மட்டும் தான் ட்ரூ. அவ்வளவுதாங்க. இவ்வளவு சிம்பிளா அப்ரோச் பண்றோம் பாத்தீங்களா? இந்த क्वेश्चन இப்படி தான் நீங்க பார்க்கணும்.
என்ன கொடுத்துருக்கா, என்ன டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணும். சிஎஸ்ஆர் பொறுத்தளவுக்கு நீங்க இப்படி தான் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா சிஎஸ்ஆர் பொறுத்தளவுக்கு பார்ட் பி நெகட்டிவ் கொஸ்டின். நீங்க பார்ட் பில ஒரு கொஸ்டின்ல கை வச்சாலும் நெகட்டிவ் மார்க். அப்ப அத பார்த்து வைக்கும்போது பக்குவமா கரெக்ட்டா இந்த கொஸ்டின் கரெக்ட்டா ஆன்சர் தெரியுமா அப்படின்னு தான் நீங்க கை வைக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் சம் இஸ் இன் A and B சீரிஸ்னு சொல்லிட்டாங்க. which is A and n greater than 0. சீரிஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அவ்வளவுதான். லிமிட் n tends to infinity an by n வந்து 1. இதுக்கு என்னங்க அர்த்தம்? ஸோ 1/r வந்து அதாவது L ஓட வேல்யூ வந்து 1. அப்போ டெஸ்ட் ஃபெயில் ஆகும். இந்த இடத்துல உங்களால எந்த ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுது, டைவர்ஜ் ஆகுது, கண்டிஷனல் எதுவுமே பேச முடியாது. L லெஸ் தென் 1 இருந்தா கன்வர்ஜ் ஆகும். கரெக்டா? L இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தா டைவர்ஜ் ஆகும். நமக்கு தெரியும் L ஈக்குவல் டுனா டெஸ்ட் இஸ் இன்கன்க்ளூஷன். அப்போ எந்த பாயிண்ட்? ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. இதெல்லாம் சிஎஸ்ஆர்ல கேட்டதுங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எவாலுவேட் த லிமிட் சம்மேஷன் k from 1 to n 1 by n square plus k ஸ்கொயர். ஆக்சுவலாக அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லிமிட் n tends to infinity 1 by n times summation k from 1 to n f of k by n equal to integral 0 to 1 f of x into dx. இவ்வளவுதாங்க. இது வந்து ரீமான் சம்மேஷன் சொல்லுவோம். லிமிட் n tends to infinity 1 by n k from 1 to n f of k by n. இது நீங்க UGTRB படிக்கிறவங்களே நீங்க பாத்துக்குங்க. ஓகே. இப்போ இங்க f of k by n தான் நீங்க சூஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் பாருங்க. இந்த 1 by n வெளிய வரணும். அப்பனா என்ன நடக்கும் பாருங்க. சம்மேஷன் n from 1 to infinity n by n square times 1 by 1 plus k by n அந்த whole square. ஓகே. ஸோ என்ன கட் ஆயிடும். இப்போ 1 by n சம்மேஷன் k from 1 to n ரன்னிங் வேரியபிள் 1 by 1 plus k by n அந்த whole square. அப்போ உங்களுடைய f of x அழகா சூஸ் பண்ணலாம். என்னது 1 by 1 plus x square சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. அப்போ இன்டகிரேஷன் போடுங்க. இன்டகிரல் 0 to 1 1 by 1 plus x square dx tan inverse of x னு வரும். ஸோ tan inverse of x இன்டகிரேஷன் போட்டிங்கன்னா 0 to 1 அப்பர் மைனஸ் லோயர் போட்டிங்கன்னா 5/4 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன நமக்கு 5/4. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இது கண்டிப்பாக UGTR படிக்கிறவங்க இதை பாருங்க. இப்போ f of x equal to mod x whole power alpha which is differentiable to x equal to 0 வந்தா என்ன கண்டிஷன்? நமக்கு ஈஸியா தெரியும் f of x equal to mod x not differentiable. ஓகே. நமக்கு தெரியும். செக் பண்ணுங்க ஏன் அது not differentiable. அப்போ இந்த ஆல்ஃபா வந்து 1 இருக்கும்போது not differentiable. ஆல்ஃபா greater than 1 இருக்கும்போது கண்டிப்பா differentiable. அப்போ எந்த பாயிண்ட்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் if f of x equal to x to the power x f dash of 1 என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல இது வந்து log f of x எடுங்களேன். log f of x போட்டிங்கன்னா x times log x ன்னு கிடைக்கும். இப்போ இதை டெரிவேட்டிவ் பண்ணுங்க. என்ன ஆகும்? log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x f dash of x 1 by f of x into f dash of x இப்படி வரும். ஏன்னா இது மொத்தமா இது ஆக்சுவலா ஜஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. இருங்க எழுதிடலாம். இப்போ உங்களுடைய f of x என்ன? x to the power x. log of f of x என்ன? x times log x. இப்போ வித் ரெஸ்பெக்ட் to x ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1 by f of x into f dash of x equal to x times 1 by x plus log x. அப்போ என்ன ஆகும்? 1 plus log x ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ உங்களுடைய f dash of x என்ன கன்வெர்ட் ஆகுது? ஃபைனலா f dash of x equal to f of x times 1 plus log x. கரெக்ட்டுங்களா? இப்போ f of x ஓட வேல்யூ என்ன? x to the power x. இதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகும்? x to the power x 1 plus log x. பாருங்க இந்த क्वेश्चन எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்படி மேக்ஸ் நம்ம ஒண்ணா சால்வ் பண்ணும்போது தாங்க தெரியும். ஸோ அதுக்குள்ள என்ன விஷயம் நடந்தது, நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு. இப்போ f dash of 1 தானே வேணும். 1 போடுங்க. 1 to the power 1 into 1 plus log 1 வேல்யூ என்ன? 0. ஆகும் ஆன்சர் 1. அப்போ f dash of 1 ஓட வேல்யூ என்னங்க? 1. ஓகே. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. எவாலுவேட். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த லிமிட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. லிமிட் n tends to infinity 1 plus alpha by n whole power n இருந்தா e power alpha. அவ்வளவு. அப்போ இங்க 2 இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன போடுவீங்க? e power 2. பாருங்க எவ்வளவு சிம்பிள். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கரெக்ட். இது வந்து பி டெஸ்ட் ஏன் கன்வெர்ஜ் ஆகுதுன்னா ஆப்ஷன் பி greater than 1ல இது கன்வெர்ஜ் ஆகும். ஓகே. ஸோ இந்த இன்டகிரேஷனோட எவாலுவேஷன் என்ன அப்படின்றது நீங்க இந்த இன்டகிரேஷனோட எவாலுவேஷன் என்ன? எவாலுவேட் லிமிட் n tends to infinity n times integral 0 to 1 x to the power n divided by 1 plus x whole power 1 plus x into dx. ஓகே. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே. புரியுதுங்களா? இப்போ இங்க பாருங்களேன். இது என்ன நடக்கும்ன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ லிமிட் n tends to infinity integral 0 to 1 x to the power n divided by 1 plus x into dx. இங்க எங்க பார்த்தாலும் x ஓட ரேஞ்ச் என்ன ஆகுதுங்க? 0 to 1.
எங்கே பார்த்தாலும் எக்ஸோட ரேஞ்ச் என்னது 0 to 1. அப்போ நீங்க 1/1 + x இல்லையா? எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து 0 to 1 தான் வரப்போகுது. எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 0 to 1 தான் வரப்போகுது. இது எல்லாமே நீங்க க்ளோஸ்ட் அப்ராக்ஸிமேஷனா கன்சிடர் பண்றீங்க. க்ளோஸ்ட் அப்ராக்ஸிமேஷன் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் க்ளோஸ்ட் அப்ராக்ஸிமேஷன் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த 1 + xோட க்ளோஸ்ட் அப்ராக்ஸிமேஷன் வந்து 2. அப்போ நான் இது 1/2 வெளியே வந்துடும். இன்டெக்ரல் 0 to 1 n times x to the power n into dx. இதை மட்டும் இன்டகிரேஷன் பண்ணுங்களேன். ஸோ 1/2 times n into x to the power n plus 1 divided by n plus 1 integral 0 to 1. அப்போ என்ன கிடைக்கும்? 1/2 times n by n plus 1 நிற்கும். அப்போ லிமிட் n times to infinity அப்ரோச் பண்ணினா இது 1 வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/2. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இது நீங்க போட்டுடலாம். ஜஸ்ட் என்ன பண்றீங்கன்னா t equal to nx சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ dt by dx equal to n வரும். அப்போ dt equal to n into dx or dt by n equal to dx எடுத்துக்கொண்டுதான். அப்போ x tends to 0னா உங்களுக்கு இதை பார்த்துக்குங்க. as x tends to 0 வந்தா t tends to 0, x tends to 1 வந்தா t tends to n. அவ்வளோ. அப்போ இன்டகிரேஷன் மாத்துங்க. இன்டகிரல் 0 to n. ஸோ t இது t எடுத்துக்கோங்க. டிவைட் பை 1 + t ஸ்கொயர் இன்ட்டு dx வந்து dt by n. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்? 1/n வெளியே எடுத்துடலாம். இன்டகிரல் 0 to n t by 1 + t ஸ்கொயர் இன்ட்டு dt. ஸோ ஒரு 1/2 மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே 2 போட்டுக்கலாம், இங்கே 2 போட்டுக்கலாம். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வருது. அப்போ 1/2n டைம்ஸ் log of 1 + t ஸ்கொயர் 0 to n. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 1/2n. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. 1/2n into log of 1 + n ஸ்கொயர். இதோட லிமிட் வந்து 1. ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க. as லிமிட் n tends to infinity பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? ஸோ 1 இல்லை, இந்த பார்ட் ஆஃப் லிமிட் வந்து 1. அப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து 1/2. அதாவது log 1 + n ஸ்கொயர் டிவைட் பை என்னோட லிமிட் as லிமிட் n tends to infinity. ஸோ வேல்யூ வந்து உங்களுக்கு 1. என்ன ரீசன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1/2 கிடைச்சிடும். அடுத்து let f is a continuous function on a closed interval a, b, f is differentiable on open interval. f dash 0 ஆகுதுன்னா f is என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட். throughout வேல்யூக்கு f dash 0 தேர் எக்ஸிஸ்ட் இல்லை. f dash of x 0 for all x அப்படின்ட்டான். அப்போ f should be constant because of mean value 0. ஓகே, ஸோ இதுக்கான வேல்யூ என்னன்றது நீங்கள் எக்ஸஸ் போட்டு ஒர்க் பண்ணி சொல்லுங்கள். எவாலுவேட், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் லிமிட்ஸ், ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் லிமிட்ஸ் என்னன்றது கொஸ்டினாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஐடியாஸ் தான். இதை யூஸ் பண்ணி வேல்யூ வந்து 0ன்னு சொல்கிறேன். ஸோ எப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் என்னன்றது. இந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கிளாஸஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த காம்போ மெட்டீரியல் வாங்கிக்கங்க. பிஜிக்கு வந்து ஃபுல் செட்டு. ஸோ பிஜி வந்து MCQs ப்ளஸ் ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும்னா இப்போவே வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. ஒரு சைடு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிட்டுனா கடைசி வரைக்கும் ஃபெயில் ஆகும் அப்படின்ற தாட் தூக்கி போட்டு ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே வாங்க. அப்போ தான் நிறையா, அதாவது இப்போ நீங்கள் ஃபில்டர் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு லெவல் ஆஃப் எக்ஸாம் நடந்திருக்கு, அதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் ஆகிருக்கீங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் போனால் நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். திருப்பி அதில் ஃபில்டர் ஆகுன்ற நிலமை இருக்கக்கூடாது. செலக்ட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போவே படிங்க, வெறித்தனமாக படிங்க. எல்லா எக்ஸாமுமே நம்ம படித்தாதான் வேலை அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டே இருங்க. ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய சேலரி, அதனுடைய ஒர்க்கோட ஒர்க் எப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் எஃபோர்ட்டை போடணும். ஸோ இது போல் நிறையா கொஷின்ஸை பார்க்கணும், நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், புக்ஸை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து புக்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு போதுமான கொஷின்ஸ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. மிஸ் பண்ணாமல் அந்த கொஷின்ஸ்லாம் வாங்கி படிங்க. ஒரு 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 விஷயத்தோடைய மதிப்பு எப்போ தெரியும்னா அதுக்கான எஃபோர்ட் போட்டால் தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு புத்தகத்தை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ஒரு இந்த புத்தகம் ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அதை நீங்கள் படிக்கிறத தூக்கி போட்டுருவீங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. ஸோ அது ஒரு ஒரு பெயினோட வாங்கினீங்கன்னா அந்த புத்தகத்தை பயங்கரமாக படிக்கணும்னு ஒரு வெறி வரும். அந்த பெயின் வந்து நீங்கள் கொடுங்கன்ற. ஓகே, மிஸ் பண்ணாடிதாங்க. உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில் வந்து நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.